ஹாய் கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 10 கார் ரேசிங் மூவி பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப சூப்பரான படம். ஸோ அந்த படம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையும் இருக்குது. அதனால எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கார் ரேசிங் ஸோ அந்த மாதிரி இருக்கும். 10 படமும் ரொம்ப சூப்பரான படம். ஸோ அதனால தான் இந்த 10 படத்தை நான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணாதங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்குது ஹேர்பி ஃபுல்லி லோடட். 2005 வந்த ஒரு அட்வென்ச்சர் மூவி. இது ஐம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.9 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேகி பார்த்தீங்கன்னா அவங்க கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அப்பா வந்து நம்ம மேகிக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து சாதாரண கார் கிடையாது. இந்த காருக்கு வந்து உயிர் இருக்கு. இந்த கார் வந்து நம்ம மேகி கிட்ட வரதுக்கு முன்னாடி பல ரேஸ்ல கலந்து நிறைய ரேஸ்ல ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த காரும் நம்ம மேகி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அவங்க கலந்துக்கிட்ட அந்த ரேஸ்ல ஜெயிச்சதுனால இல்லையா, இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சூப்பரான படம். ஸோ இது 96ல நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. டெலிவிஷன்லாம் ஃபர்ஸ்ட் நிறைய வாட்டி போட்டு காட்டியிருப்பாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி நிறைய பேர் பார்க்காம இருந்தா மூவியை மறக்காம பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்குது டர்போ. 2013 வந்த ஒரு காமெடி ஃபிலிம். இது ஐம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.4 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு நத்தை. இந்த நத்தைங்க பார்த்தா மற்ற நத்தை மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்டான நத்தை. இந்த நத்தை சரியான கார் பைத்தியமா இருக்கும். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து நத்தைக்கு வந்து சில பவர்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பவர் வச்சு இந்த நத்தை வந்து ஒரு கார் ரேஸ்ல கலந்து அந்த கார் ரேஸ்ல எப்படி ஜெயிச்சுதா இல்லையா படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த படம் தமிழ்ல இல்லை. ரொம்ப சூப்பரான படம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த படம். இந்த படம் வந்து கிட்ஸ்லாம் வீட்டில் இருந்தால் போட்டு காட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு காமெடி படம். நார்மலா ஸ்லோ போகக்கூடிய ஒரு நட்டைக்கு பவர் கிடைச்சா அது என்னெல்லாம் பண்ணணும் சொல்லி ஒரு கான்செப்டா எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான படம். படம் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. படம் மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. படம் நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல இருக்கிறது கான் இன் 60 செகண்ட். 2000 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது ஐம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட தம்பி பார்த்தீங்கன்னா வில்லங்கிட்ட ஒரு டீல் போட்டு அந்த டீலை வந்து முடிக்க முடியாம வில்லங்கிட்ட மாட்டிக்கிறார். நம்ம தம்பி ஹீரோட தம்பி வந்து ஹீரோ வந்து அவன் தம்பி வந்து வில்லங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு சொல்லிட்டு நம்ம வில்லனை பார்க்க போறாரு நம்ம ஹீரோ. உடனே வில்ல வந்து சொல்றான், இந்த மாதிரி உன் தம்பி வந்து எனக்கு காசுலாம் வாங்கிட்டு ஒரு டீலை பண்ணி தர சொல்லிட்டு பண்ணாம விட்டான். டீலை வந்து சீக்கிரமா நான் பண்ணி ஆகணும், அதனால உன் தம்பி நான் பிடிச்சி வச்சுக்க, இந்த டீல் நீ எனக்கு பண்ணி தரணும், அப்படி இல்லைன்னா உன் தம்பி என்ன கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி வில்ல வந்து ஹீரோ கிட்ட மிரட்டா. வில்லன் ஹீரோக்கு வர வழி இல்லாம டீலை நான் முடிச்சு தர சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் டீம் எல்லாம் ரெடி பண்ணி அந்த 4 டேஸ்ல அந்த காசெல்லாம் ரெடி பண்ணி வில்லன்ட்ட கொடுத்து அந்த தம்பியை காப்பாத்தினா இல்லதான் படம். ஸோ படம் ரொம்ப வேற லெவலான படம். ஆக்ஷன் அட்வென்ச்சர்ல அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரான படம். இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கு. படம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் ஃபுல்லா உங்களுக்கு ஆக்ஷன் தரமா இருக்கும். ஸோ இந்த படம் நீங்க பார்க்கலாம், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல இருக்குது நீட் ஃபார் ஸ்பீட். 2014 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இதோட ஐம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.4 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் மெக்கானிக். ஹீரோ வந்து நல்ல காரம் ஓட்டுவார் சூப்பரா. நம்ம வில்ல வந்து ஹீரோ கிட்ட ஒரு காரை கொடுத்து ரெடி பண்ணி தர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை ரெடி பண்றான். நம்ம ஹீரோட தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வில்லன் கிட்ட இந்த மாதிரி அப்படி பேசி நோஸ் கட் பண்ணி ஒரு சண்டே ஆயிடுது. அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற வாழ ரேஸ் வச்சுக்கலாம் சொல்லி வில்ல ஹீரோட தம்பி கிட்ட சொல்ல உடனே ஹீரோ அவன் தம்பி வில்ல 3 பேர் ரேஸ் ஓட்டுறாங்க. அந்த ரேஸ்ல பார்த்தீங்கன்னா வில்ல வந்து ஹீரோட தம்பி காரை இடிக்க நம்ம ஹீரோட தம்பி அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போயிறாரு. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஸ்பீடா கார் ஓட்டுனதுனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸும் அவர் பிடிச்சி ஜெயில போட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெயிலின்னு வெளியே வந்து வில்லனை எப்படி பழி வாங்கினாரு இல்லையா படத்தோட ஸ்டோரி. ஸோ படம் ரொம்ப வேற லெவலான படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு. எனக்கு வந்து கார் ரேசிங்ல ரொம்பவே பிடிச்ச படம்னா அது நீட் ஃபார் ஸ்பீட். கார் ரேசிங் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீன்லயும் நம்ம கேமரா எல்லாம் பயங்கரமா காட்டியிருப்பாங்க. இந்த கார்ஸ்லாம் நிறைய பேர் இந்த படம் பார்க்காம இருந்திருப்பீங்க. இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ரொம்பவே சூப்பரான படம். படம் நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் டெத். 1990 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் மூவி. ஐம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.1 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் நடக்கிற ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கப்பான பிராண்ட் கலந்துப்பாங்க. அதுல ஒரு பிராண்ட் தான் செவரலே. இந்த பிராண்டுக்கு வந்து ஒரு திறமையான ஒரு டிரைவர் தேவை சொல்லி நம்ம டாம் குரூஸை வந்து அந்த பிராண்டுக்கு வந்து ஒரு டிரைவர் எடுக்கிறாங்க. நம்ம டாம் குரூஸும் அந்த பிராண்டுக்காக டிரைவரா மாறி அந்த கார் ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிறாரு. ஸோ இந்த கார் ரேஸ்ல வந்து நம்ம டாம் குரூஸ் இணையா இன்னொரு திறமையான டிரைவரும் இருக்கிறாரு. ஸோ இந்த 2 பேருக்கு இடையில பயங்கரமான ரேஸ் தான் இருக்குது. இந்த ரேஸ்ல வந்து நம்ம டாம் குரூஸ் அந்த பிராண்டை காப்பாத்தினார் இல்லதான் படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே பயங்கரமான வெறித்தனமா ஸ்போர்ட் ரிலேட்டட் மூவி. படம் ஃபுல்லா ரேசிங் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான படம். இந்த மூவி தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த படம் நம்ம லிஸ்ட் 6th இடத்துல இருக்குது. லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்குது டெத் ரேட். 2008 வந்த ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஐம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.4 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜேசன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கொலை பண்ண காரணத்துக்காக ரொம்ப பயங்கரமான சிறையில போட்டுருவாங்க. அதாவது சாதாரண சிறைக்கார கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஜெயில். இந்த ஜெயில் மொத்தமா பார்த்தீங்கன்னா வில்லி கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த வில்லி என்ன பண்ணுவாங்களா, இங்க இருக்கிற ஜெயில இருக்கிற கைதிகளை வச்சு ஒரு கார் ரேஸ் நடத்துவாங்க. அந்த கார் ரேஸ் லைவா ஸ்ட்ரீம் பண்ணி எல்லாருக்கும் மக்கள் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வில்லி வந்து ஹீரோக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. நீ வேற ஒருத்தருக்கு பதிலாக இந்த கார் ரேஸ்ல கலந்து கார் ரேஸ்ல ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சா அவங்க ஜெயில விட்டு அனுப்பிச்சு சொல்றாங்க வில்லி. நம்ம ஹீரோவும் சரி ஓகே சொல்லிட்டு அந்த கார் ரேஸ்ல கலந்து ஜெயிச்சாரா இல்லையா படத்தோட ஸ்டோரி. ரொம்ப சூப்பரான படம். படம் ஃபுல்லா அந்த மாதிரி கூஸ்பமா இருக்கும். ஒவ்வொரு சீனும் ரொம்ப தரமான கார் ரேஸ் ஃபைட்டா இருக்கும். இந்த படம் மொத்தம் 6 பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் சூப்பரா இருக்கும். நம்ம இதுல பார்த்து பார்த்தீங்கன்னா 2008 வந்த பாட்டு தான் பார்த்திருக்கோம். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படம் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல
இருக்குது கார்ஸ். 2006 வந்த ஒரு அனிமேட்டட் மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.2 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம காரான ஹீரோ லைட்னிங் மெக்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கார் ரேஸ் பைத்தியம். இந்த கார் என்ன பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா நடக்கிற ஒரு சாம்பியன்ஷிப் போட்டிக்காக போயிட்டே இருக்கும்போது வழி மாறி ஒரு ரேடியோ ஸ்ப்ரிங் டவுனுக்குள்ள போய் அந்த டவுனே ரொம்ப நாசம் பண்ணிடுது. ஸோ அந்த டவுனை வந்து சரி பண்ணி கொடுத்தாதான் நம்ம லைட்னிங் மேக்கிங் வந்து அந்த கலிஃபோர்னியா நடக்கிற மேட்ச்ல போய் கலந்து ஜெயிக்க முடியும். இந்த ரேடியோ ஸ்ப்ரிங் டவுனை ஃபுல்லா பழைய மாதிரி ஆக்கி கொடுத்துச்சா இல்லையா, ஸோ இது ரேஸ்ல போய் கலந்து ஜெயிச்சா இல்லையா தான் படத்தோட ஸ்டோரி. இது ரொம்ப சூப்பரான படம். ஸோ கிட்ஸ் நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க. இது இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க. சூப்பரான படம். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா பேபி டிரைவர். 2017 வந்து ஒரு ஆக்ஷன் மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.6 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேர் வந்து பேபி. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கார் ரேசர். எல்லா காரும் சும்மா அத்துப்படி இல்லாம பறக்க விட்டு ஓட்டுவார். இவர் வந்து ஒரு டீம் கிட்ட வந்து வேலை சொல்ல செய்யறாரு, கெவின் ஷெஃப் கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா பிளான்லாம் பண்ணி கொடுத்து பேங்க்லாம் ராபரேட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டீமை வந்து பத்திரமா அந்த காரை ஓட்டி கூட்டு போய் சேஃபா கொண்டு போய் விடுறது நம்ம ஹீரோட வேலை. ஸோ நம்ம ஹீரோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க் திட்டுறாங்க மட்டும் தான் பார்த்தா கொலையும் செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம பேபி என்ன பண்றாரு, இவங்கிட்ட எப்படியோ தப்பிக்கணும்னு சொல்லி தப்பிக்க பாக்குறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து நீங்க கிட்ட தப்பிக்க பார்த்தா உங்களோட தாத்தாவையும் உங்களோட லவ்வரையும் நாங்கள் கொலை பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட தப்பிச்சாரு இல்லாத பார்த்தோம். ரொம்ப அட்டகாசமான படங்க. ஸோ நம்ம ஹீரோ பேபி பேங்க் கார் இந்த படத்தை சும்மா கண்ணா ஓட்டுவாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் மூவினா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி இது. இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. இங்கிலீஷ்ல இருந்து பார்க்காம விட்டுறாதீங்க. சூப்பரான படம். ஸோ மிஸ் பண்ண பாத்துருங்க இந்த படத்தை. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி. 2019 வந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மூவி. இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.1 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ஃபோர்ட் கார் கம்பெனி வந்து ஃபெராரி காருக்கு இணையா ஒரு கார் ரெடி பண்ணி அதை ரேஸ்ல விட்டு ஜெயிக்க வச்சா நம்ம கம்பெனி ரொம்ப டெவலப் ஆகும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ வந்து அந்த கம்பெனியில் வேலைக்கு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவர் ஃப்ரெண்டான ஒரு கார் ரேஸ் மெக்கானிக் ஆன ஒரு ஃப்ரெண்டை வந்து அவர் கூட சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கார் ரெடி பண்ணி அந்த காரை வந்து ஸ்போர்ட்ஸ்ல கலந்து ஜெயிச்சாங்களா இல்லையா படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே அட்டகாசமான படம். இந்த படம் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ரொம்பவே அட்டகாசமான படம். இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ தமிழ் டப்ல இல்ல. ஸோ இங்கிலீஷ்ல எதுவும் சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் கார் ரேசிங் மூவினா அது இந்த படம் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இந்த படம் பார்க்காம இருப்பீங்க. படம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஃபாஸ்ட் 5. 2011 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. இது IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டவுன் பார்த்தீங்கன்னா ஜெயில இருந்து தப்பிச்சு அவங்க தங்கச்சி அப்புறம் பவுல்வாக்கு 3 பேரும் சேர்ந்து ரியோ சிட்டிக்கு போயிட்டு அங்க பேங்க்ல இருக்கிற 100 மில்லியன் பணத்தை கொள்ளடிக்க பிளான் பண்ணுவாங்க. அந்த 100 மில்லியன் பணம் வந்து வில்லனோடது. ஸோ அந்த வில்லன் என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை பாதுகாக்க போலீஸ் கிட்ட கொடுத்துருவோம். அந்த போலீஸ் வந்து அந்த பணத்தை பாதுகாப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி அந்த பணத்தை வந்து கொள்ளடிக்க பார்ப்பாரு. ஸோ அந்த பணத்தெல்லாம் ரொம்ப பாதுகாக்க வச்சிருக்கு. நம்ம ராக் வந்து அங்க நிற்பாரு. ஸோ ராக்கை தாண்டி தான் நம்ம ஹீரோ வந்து அந்த பணத்தை வந்து கொள்ளடிக்க முடியும். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த ராக்கை தாண்டி அந்த பணத்தை கொள்ளடிச்சாரா, 100 மில்லியன் பணத்தை கொள்ளடிச்சு அந்த பணத்தோட தப்பிச்சு போனாங்க வெளியே. படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சூப்பரான படம். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னால எல்லாமே கார் ரேசிங் படம் தான். ஸோ இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிள் ஆகுது. பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்துருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு படம். ஸோ இதாங்க நம்ம டாப் 10 கார் ரேசிங் மூவி. இல்லை நீங்க இப்போ ஏதாச்சும் பார்க்காத படம் தான் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த 10மே ரொம்பவே சூப்பரான படம். எனக்கு இந்த 10ல ரொம்பவே பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா பேபி டிரைவ். எனக்கு வந்து பேபி டிரைவ் படம் தான் இதில் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச படம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படமோ அந்த படத்தை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ see you soon. Bye bye.